ஸ்ரீ அக்னி புராணம் 38ஆம் பகுதி. தேக தத்துவம். நோய்க்கு மருந்து தேக தத்துவம். பிறந்த குழந்தை அசைதல், கை கால்களை அசைத்தல், ஒலி கேட்க உதவுவது ஆகாயத்தின் தன்மை. அது புரண்டு படுக்கவும் சுவாசிக்கவும் உதவுவது வாயு. குழந்தையின் பித்த சோசத்தை இயங்கச் செய்வது, தோலுக்கு நிறம் தருவது, ஜீரண உறுப்புகளை செயல்படச் செய்வது அக்னி. இரத்த ஓட்டம், சுவையறிதல், கழிவுப் பொருள்களை அகற்ற உதவுவது நீர். முகரும் உணர்ச்சி தருவது உரோமம், நகம் வளர்ச்சி, உடல் ஆகியவற்றிற்கு காரணம் பூமி. ஆக ஐம்பூதங்களே ஒருவனுடைய தேக நிலையை உண்டாக்குகிறது. ஒரு குழந்தை தந்தையிடமிருந்து இரத்த குழாய், நரம்பு, வீரியம் ஆகியவற்றையும் தாயிடமிருந்து மற்றவற்றையும் பெறுகிறது. ஒருவனுடைய குணநலன்கள் தாமச குணத்தாலும் விருப்பம், வீரம், கர்மாக்கள் செய்தல், ஆர்வம், தற்புகழ்ச்சி, அலட்சியம் ஆகியவை ராஜச குணத்தாலும் உண்டாகின்றன. லட்சியம் மற்ற நற்குணங்கள், தெய்வ பக்தி ஆகியவை சாத்வீக குணத்தால் உண்டாகின்றன. வாதத்தின் ஆதிக்கத்தால் ஒருவனது அமைதியின்மை, கோபத்தால் கீழே விழுதல், பலபல என்று பேசுதல், வெட்கம் கொள்ளுதல் காணப்படும். பித்த ஆதிக்கம் ஒருவனை முன்கோபியாக்கும். மேலும் முடி உதிர்தல், அறிவை வளர்த்து கொள்வதும் அதனாலேயாம். அன்புடைமை, இடைவிடாத முயற்சி வாதத்தின் நோக்கமாகும். செயல்பாட்டிற்கு கர்மேந்திரியங்களும் பரபிரம்ம சொரூப தானம் பெற ஞானேந்திரியங்களும் உதவுகின்றன. 24 தத்துவங்களை கொண்டது ஜீவன். உத்தம ஜீவன் உடலை விட்டு மேல் நோக்கி வெளியேறும். யோகிகளுடைய ஜீவன் உச்சந்தலையை பிளந்து கொண்டு வெளிப்படும். அது உத்தமமானது. மறுபிறவி. உடலை நீங்கிய ஜீவன் ஒரு சூக்ஷ்ம சரீரம் அடைந்து யமபட்டனம் அழைத்து செல்லப்பட்டு அதன் கர்மத்திற்கேற்ப நரக வாசம் அனுபவிக்கப்படுகிறது. கோரம், அகோரம், அதிகோரம், மகாகோரம், கோர ரூபம், தாரளதரம், பயானகம், வியோதிகரம், காலராத்திரி, மகாச்சண்டம், சண்டம், கோகலம், பிரச்சண்டம், பத்மம், நாகநாயகம், பத்மாவதி, பீஷணம், பீமம், கராலிகம், பிகராணம், மகாவஜ்ரம், திரிகோணம், பஞ்சகோணம், சுத்ரிகம், வர்துலம், சப்தபூமம், சபூமிகம், தீப்தம் என்பவை 28 முக்கிய நரகங்கள். ரௌரவம், தூமிஷ்ரம் முதலியவை நரகத்தின் உட்பிரிவுகள். பாபங்களுக்கு ஏற்ப நரகத்தில் தண்டனை அளிக்கப்படும். விவரங்கள். நரகலோகம். ஸ்ரீ விஷ்ணு புராணம். துன்பங்களின் வகை. மனதால் ஏற்படும் துன்பங்கள் ஆத்தியாத்மிக, ஆயுதங்களால் ஏற்படுபவை ஆதி பௌத்திகம். இடி, மின்னல், மழை போன்ற இயற்கையின் செயல்களால் ஏற்படுபவை ஆதி தெய்வீகம் எனப்படும். இத்துன்பங்களை உணர்ந்த அறிவாளி அவற்றால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வான். யோகங்கள். பற்றற்று பகவானுடைய தியானத்திலேயே சிந்தனையை நிறுத்தி ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவதே யோகம். அது நியமம், இயமம், அகிம்சை, உண்மை பேசுதல், பிரம்மச்சரியம் கடைபிடித்தல், தூய்மை, மது அருந்தாமை, பற்றற்றிருத்தல், புலனடக்கம், பிராணாயாமம், தியானம், தாரணை, சமாதி என பல வகையாகும். ஜீவாத்மா பரமாத்மா என்ற பேதமின்றி அதனோடு ஐக்கியமாக தான் இருக்கும் உடலை துறந்து வெளிப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாதல் முக்தி என்றழைக்கப்படும். நோய்க்கு மருந்து. ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் உடலில் வாதம், பித்தம், கபம் அளவில் மாறுபட்டிருக்கிறது என்று அறிய வேண்டும். நாம் உட்கொள்ளும் உணவு உட்கிரகிக்கப்பட்டு இரத்தத்துடன் கலந்து உடல் வளர்ச்சிக்கு ஆதாரமாகிறது. தேவையற்ற பொருட்கள் மலம், மூத்திரம், வியர்வை என்ற வடிவில் கழிவு பொருட்களாக வெளியேறுகின்றன. பிராமணனுக்கு தானம் கொடுத்து அறுசுவை உணவடைத்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஆராதிப்பவன் நோய்களிலிருந்து விடுபடுவான். நோய்களிலிருந்து விடுபட்டவன் ஜென்ம நட்சத்திரத்தன்று மந்திர பூர்வமாக அபிஷேகம் செய்து பகவானை ஆராதிக்க வேண்டும். விஷ்ணு ஸ்தோத்திரம் என்ற துதியை உச்சரித்து கொண்டிருந்தால் அனைத்து மனோவியாதியும் நீங்கிவிடும். நல்ல நாள் பார்த்து மருந்து கொடுக்க வேண்டும். ந சோமோ புத வைத்திய. திங்கள் புதன் கிழமைகளில் மருந்து உட்கொள்ளவோ வைத்தியம் தொடங்கவோ கூடாது.
பகவானை பிரார்த்தித்து மற்ற தேவதைகளையும் மனதில் எண்ணி கொடுக்கப்படும் மருந்து மகரிஷிகளால் தயாரிக்கப்பட்ட உயர் மருந்தாகவும் தேவர்களாலும் உத்தமமான கர்ப்பங்களாலும் அருந்தப்பட்ட அமிர்தமாகட்டும் என்ற பிரார்த்தனையுடன் மருந்தை உட்கொள்ள வேண்டும். கபம் குளிர்காலத்தில் அதிகமாகி வசந்த காலத்தில் உச்சநிலை அடைந்து கோடை காலத்தில் படிப்படியாக குறையும். வாதம் கோடையில் அதிகமாகி குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் கடுமை அதிகமாகி பனிக்காலத்தில் குறைந்துவிடும். பித்தம் மழை காலத்தில் அதிகமாகி பனிக்காலத்தில் உச்சமடைந்து குளிர்காலத்தில் குறைந்துவிடும். வயிற்றில் ஆகாரம் 2/3 பங்கே இருக்க வேண்டும். மீதி ஒரு பகுதியில் காற்று நிறைந்திருக்க வேண்டும். அதுவே ஜீரணத்திற்கு நல்ல வழியாகும். பாம்பு கடி விஷமுறிவு. ஆதியில் பகவான் 8 சர்ப்பங்களை உண்டாக்கினார். அவை சேஷன், வாசுகி, தக்ஷகன், கர்க்கடகன், அவ்யன், மகரம், புஜன், சங்கபாலன், குளிகன் என்பவை. இவற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான அரவங்கள் உண்டாகி பெருகின. பெண் அரவங்கள் மாரி காலத்தில் கருவுற்று 4 மாதங்களில் நூற்றுக்கணக்கான முட்டைகள் இடுகின்றன. சில முட்டைகளை தாயே சாப்பிட்டு விடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் குட்டி அரவம் 7ஆம் நாள் விழி திறந்து 12ஆம் நாள் முழு வளர்ச்சி பெற்று 13ஆம் நாளிலிருந்து தனியே வெளியேறுகிறது. அது சூரியனை கண்டதும் இதற்கு மேலே 2ம் கீழும் 2மாக 4 பற்கள் முளைத்து விடுகின்றன. அந்த பற்கள் கராளி, மகரி, காலராத்திரி, யமதுர்கை என்று அழைக்கப்படுகின்றன. இரவில் அரவம் கடித்தால் வீக்கம், காயத்தில் எரிச்சல், வலி, தொண்டை அடைப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கும். பொதுவாக எந்த வகையான பாம்பு கடித்தாலும் மரணம் நிச்சயம் என்பர். ஏனெனில் விஷம் முன்னெற்றியை அடைந்து விழிகளை பாதித்து முகத்தில் பரவி நரம்புகளை தாக்கி உயிர் வாழ உதவும் முக்கிய பகுதிகளை பற்ற மரணம் ஏற்படுகிறது. அரவத்தால் கடிபட்ட ஒருவன் நெய்யில் தேன் கலந்து உட்கொள்ள வேண்டும். அது பெருமளவில் விஷத்தை முறித்து விடும். நீலகண்டனை போற்றும் மந்திரம், கருமந்திரம் மற்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட மந்திரங்களை முறையாக உச்சரித்து விஷத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தெய்வத்தை வணங்கி வழிபட வேண்டும். தற்காலத்தில் மருத்துவரை அணுகி விஷ முறிவு மருந்தை உட்கொள்கின்றனர். அதனால் உயிர் காக்கப்படுகிறது. 38ஆம் பகுதி இனிதே நிறைவடைகிறது.